நயினார் இதெல்லாம் சொல்லலாமா? வெக்கம், மானம், ஈனம் ஏதாவது இருக்குதா? இந்த அட்டூழியம் பண்றானே, இந்த அட்டகாசம் பண்றான், இந்த அராஜகம் பண்றானே, கிருபானந்த வாரியாரை விட இவன் பக்தனா கேக்குறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அது அளவை கல் தானே, ஆங்கிலேயர் காலத்துல போட்ட அளவை கல். உள்ளூர் மக்கள் நாங்க அண்ணன் தம்பியா, தாயா பிள்ளையா, மாமா மச்சானா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ற. நீ யாரு? பக்தர்கள்ன்றாங்க. எப்படி பக்தர்களா? இந்துக்கள்ங்கிறவர்கள் பக்தர்களா? அவங்க நாங்க அந்த தர்காவை எந்த டிஸ்டர்ப் பண்ணல, அது அப்ப அதே இடத்துல தான் இருக்கும். அங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போய் விளக்கு ஏத்துறோம். எல்லைக்கே போகிறதுக்கு உனக்கு வேலையே இல்லைங்கிறேன். அந்த மலையே முருகனுக்கு தானே சொந்தம்ன்றாங்க, ஏன் நாங்க போக கூடாது? மலை முருகனுக்கு சொந்தம் அப்படின்னாக்க ஆக்கப்பட்டது அனைத்தும் அரசுக்கு சொந்தம். இல்ல, ஏன் முருகன் மதத்துக்கு சொந்தம் இல்லைன்றீங்க? அவர் இந்து மதத்துக்கான கடவுள். இந்து மதமே கிடையாது, முருகன் தமிழா. நீ பக்தனே அல்ல, நீ மத வெறியன். மத வெறிக்கெல்லாம் இங்க தலை ஆட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நோக்கமே உள்நோக்கம் தான். தீபத்தூண்னு ஆவணத்துல இருக்குதா? அது அந்த அளவை கல்லுக்கு தீபத்தூணுன்னு ஆவணத்துல இருக்குதா? இல்லாததை நீ எப்படி ஒரு நீதிபதி சொல்லலாம்? நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நான் நேரடியா போய் பார்த்தேன், அங்க மசூதி இருக்கு, அதுல இருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி தான் அந்த நில அளவைக்கல் தீபத்தூண் இருக்கு, அதனால அனுமதி கொடுத்தேன், நான் நேரடியா போய் பார்த்தேன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க நீதிபதி உத்தரவுல உள்நோக்கம் இருக்குன்னா எப்படி? பார்வை இந்துங்கிற அந்த உள்நோக்கத்தை உள்ளடக்கிய பார்வை. நாம் ஒரு தாய் மக்கள் ஒற்றுமையா இருக்கணுங்கிற பார்வை. ஒரு விளக்கேத்தனா எப்படி ஒற்றுமை சீர்குலையும்? அந்த இடத்துல செய்யாததை ஏன் செய்யற? இப்போ இவ்வளவு ஏதாவது உனக்கு ரிப்போர்ட் வந்துச்சா? திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்தினது எங்களுக்கு எல்லாம் தெரியலன்னு யாருன்னா சொன்னாங்களா? முன்னாடி இந்த தூண்ல ஏத்தி இருக்காங்கன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பொய். அவ்வளோ நாயனார் சொல்றாரு ராமராட்சி வரும். ஏன் இங்க முருகன் ஆட்சி இருக்கையில ராமராட்சி கேட்கிறேன். தமிழ்நாடுங்கிறது முருகனுடைய நாடு, தென்னாடுடைய சிவன். எங்க அப்பா சிவன் இருக்கிறான், எங்க அண்ணன் முருகன் இருக்கிறான், ராமன் எதுக்கு இங்க? நீ வச்சுக்கோ. தமிழன் சொல்லப்பட்ட நயினார் இதெல்லாம் சொல்லலாமா? வெக்கம், மானம், ஈனம் ஏதாவது இருக்குதா? இந்த அட்டூழியம் பண்றானே, இந்த அட்டகாசம் பண்றான், இந்த அராஜகம் பண்றானே, கிருபானந்த வாரியாரை விட இவன் பக்தனா கேக்குறேன். கிருபானந்த வாரியாரை விட இவன் பக்தனா? பார்த்தா தெரியல முகர கட்டைய, பக்தி முகரைய. கொலை வெறி தாண்டவம் ஆடுது முன்பு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. நியூஸ் லீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு சைவர் பேரவையிலிருந்து திரு கலையரசி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். அம்மா வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் போன வாரம் முழுக்கவே தமிழக அரசுல ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. முதல்ல ஒரு விளக்கு ஏற்றுறதுல என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது ஒரு விளக்கு தூண் தானே, அதில் ஒரு 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றிய விளக்கு ஏற்றுற அளவுக்கு அந்த தீபத்தூண் இருக்கும்போது ஏன் அங்கே விடமாட்டீங்க அப்படின்னு ஒரே அந்த மதுரை திருப்பரங்குன்றமே ஒரே போராட்ட களமாக இருந்ததை பார்த்தோம். முதல்ல அந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்கம்மா? 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றுற விளக்கு தூணா எங்கே இருக்குது? அது அதானே பிரச்சனை. மலை மேலே இருக்கிறது தான் சொல்லுங்கள். அதான் எந்த இடத்துலங்கிறது தான் பிரச்சனை. கேள்வி 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறதோ ஒரு விளக்கு ஏற்றுறதோ பிரச்சனையா அல்ல, எந்த இடத்துலங்கிறது தான் பிரச்சனை. அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தூணில் அவங்க கேட்குறாங்க. அது அளவை கல் தானே, ஆங்கிலேயர் காலத்தில் போட்ட அளவை கல். அதில் நீ 3 லிட்டர் எண்ணெய் தான் பிடிக்குது, அதில் எண்ணெய் ஊற்றுறேன், அதை ஊற்றி விளக்கேற்றுறேன்னு அதில் ஒரு ஓட்டையை போட்டு நாளடைவில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இது பண்ணிவிட்டு பாரம்பரியமாக ஏற்றிக்கிட்டு இருக்கிற இடம் உச்சி பிள்ளையார் கோயில் எதிர அந்த இடத்துல அது வழக்கம் போல் அவங்க செய்திருக்காங்க. அந்த ஆலயத்தாருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் வழக்கம் போல் செய்கிறத செய்துட்டோம். அங்கே செய்யணுங்கிறது எங்கள் இதுவே கிடையாது, எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது. அங்கே விளக்கேற்றுறது இங்கே தான் ஏற்றுறது, ஏற்றிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இங்கே ஏற்ற மாட்டாங்க, அதனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைன்னு இஸ்லாமியர்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது பரம்பரையாக கிடையாது, அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. உள்ளூர் மக்கள் நாங்கள் அண்ணன் தம்பியா, தாயா பிள்ளையா, மாமா மச்சானா நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நீ யாரு? இப்போ பக்தர்கள்ன்றாங்க. எப்படி பக்தர்களா? இந்துக்கள்ங்கிறவர்கள் பக்தர்களா? அவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இனம். இந்து என்பது ஒரு ஆரிய இனம். அந்த இனம் இந்த நாடு முழுவதையும் இப்படியே பண்ணிட்டு இப்போ ஒரு 125 பள்ளிவாசல் தர்கா அது இதெல்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கான். அதனுடைய முதல் அடி தான் இப்போ இது திருப்பரங்குன்றம். அடுத்து 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 தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை மசூதிகள், எத்தனை தர்காக்கள்,
எத்தனை பள்ளிவாசல்கள் எல்லாத்தையும் கை வைக்கணும். அதான் உள் நோக்கம். அதில் என்ன பக்தி இருக்குது? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த தர்காவை எந்த டிஸ்டர்ப் பண்ணல, அது அப்போ அதே இடத்துல தான் இருக்கோம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போய் விளக்கு ஏற்றுறோம். எல்லைக்கே போகிறதுக்கு உனக்கு வேலையே இல்லைங்கிறேன். ஏன் அந்த மலையும் முருகனுக்கு தானே சொந்தம்ன்றாங்க, ஏன் நாங்கள் போகக்கூடாது? மலை முருகனுக்கு சொந்தம் அப்படின்னாக்க ஆக்கப்பட்டது அனைத்தும் அரசுக்கு சொந்தம். முருகனும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானவன். அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கலாம், அதில் நீ தலையிட முடியாது. மதத்துக்கு சொந்தம் அல்ல, அரசுக்கு சொந்தம். இல்லை, ஏன் முருகன் மதத்துக்கு சொந்தம் இல்லைன்றீங்க? அவர் இந்து மதத்துக்கான கடவுள். இந்து மதமே கிடையாது. முருகன் தமிழன். முருகன் என்பவன் தமிழன். அவனுக்கும் இந்துங்கிற சொல்லுக்கும் பொருள் தொடர்பே கிடையாது. அவன் இந்துவும் கிடையாது. நீ எந்த வகையில் போனாலும் பதில் கொடுக்க எங்ககிட்ட பதில் இருக்குது. நீ பக்தனே அல்ல, நீ மத வெறியன். மத வெறிக்கெல்லாம் இங்கே தலை ஆட்டிக்கிட்டு இருக்க முடியாது. தமிழகத்தை பார்க்காத, மதவெறி ஆட்டம் ஆடுறதுக்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்காத. உன்னுடைய நோக்கம் அதாவது நீதிபதியினுடைய நோக்கமே உள்நோக்கம்தான். அவரு ஆவணங்கள் அடிப்படையில் தானே தீர்ப்பை கொடுக்கும். அதை ஆவணத்தில் எங்கே இருக்குது? அளவைக்கல்லில் விளக்கேற்ற சொல்லி தீபத்து தூணுன்னு நீயா பேர் வச்சா? தீபத்தூண்னு ஆவணத்தில் இருக்குதா? அந்த அளவைக்கல்லுக்கு தீபத்தூணுன்னு ஆவணத்தில் இருக்குதா? இல்லாததை நீ எப்படி ஒரு நீதிபதி சொல்லலாம்? தப்பு இல்லையா? நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நான் நேரடியாக போய் பார்த்தேன், அங்கே மசூதி இருக்கு, அதுலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி தான் அந்த நில அளவைக்கல் தீபத்தூண் இருக்கு. அங்கேருந்து ஏற்றினா எல்லா மக்களுக்கும் தெரியும். அது சட்டப்படி அங்கே 6 மீட்டருக்குள்ளே இருக்கலாம், ஆனால் இது 15 மீட்டர் தள்ளி இருக்கு, அதனால நான் அனுமதி கொடுத்தேன், நான் நேரடியாக போய் பார்த்தேன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்கள் நீதிபதி உத்தரவுல உள்நோக்கம் இருக்குன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறது? வேண்டியது இல்லையே, நீ போய் பார்க்கவே வேணும். உன் பார்வை போல என் பார்வை இல்லை, என் பார்வை போல உன் பார்வை இல்லை. உன் பார்வை இந்துங்கிற அந்த உள்நோக்கத்தை உள்ளடக்கிய பார்வை. என் பார்வை எல்லாரும் நாம் ஒரு தாய் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற பார்வை. ஒரு விளக்கேற்றினா எப்படி ஒற்றுமை சீர்குலையும்? அந்த இடத்துல செய்யாததை ஏன் செய்கிற? இப்போ இவ்வளோ அதாவது உனக்கு ரிப்போர்ட் வந்துச்சா? திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றினது எங்களுக்கெல்லாம் தெரியலைன்னு யாருன்னா சொன்னாங்களா? இப்போ என்ன தெரியணும்னு நீ என்ன நினைக்கிறது? இப்போ அந்த உச்சியில் கூட ஏற்றினாதான் எல்லாருக்கும் தெரியும்னு இப்போ யார் சொன்னது? உள்ளூர் மக்கள் இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியூர் மக்களுக்கு வெளியில் முருகன் கோயில் இருக்குது, அங்கே ஏற்றி கொண்டாடி தொலையன். அங்கே அவனுக்காக இங்கே இந்த கலவரத்தை பண்ணணுமா? இப்போ போராடுறவன் பூரா வெளியூர்காரன், ஒருத்தன் கூட போராட்டத்தில் உள்ளூர்காரன் கிடையாது. வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்கன்ற விட அந்த கோரிக்கையை மட்டும் நீங்கள் பார்க்கலாம்ல. ஒரு கடவுளுக்காக தானே விளக்கு கோரிக்கையே இல்லையா? கோரிக்கை அந்த உள்ளூர் மக்கள், அந்த மக்களுமே வைக்கல, நீதிபதி தான் வைக்கிறாரு அதை. இப்போ நீதிபதி புதுசாக எடுத்துகிட்டு வந்தது இது. நீதிபதி தான் பிரச்சனைக்கு மூல காரணமே. அதாவது ராம ரவிக்குமார் மனு போட்டிருக்காரு. ஒரு நீதிபதி நேர்மையோட நீ என்ன பண்ணணும்? காலத்துக்கும் எங்கே ஏற்றுறாங்களோ அங்கே ஏற்றுவாங்க, போப்பா தள்ளுபடி செய்துட்டு போகணும். நீ அதை போய் ஏன் பார்க்குற? உச்சியில் அங்கேருந்து ஏற்றுனாதான் இங்கே தெரியும் என்ன இதெல்லாம். அப்போ அந்த இந்து மதத்தின் மேலே உனக்கு இருக்கக்கூடிய வெறியாகப்பட்டது உன்னை இந்த இடத்துல அப்படியெல்லாம் செயல்பட வைக்குது. இது இந்து மத வெறி தான், வேற ஒன்றுமே கிடையாது. கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, ஆர்டரை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதில் என்ன தப்பு? எந்த கோர்ட்டினுடைய ஆர்டர்? அவர் ஜிஆர் சுவாமிநாதன் ஆர்டர் தான் அவங்க கேட்குறாங்க. அந்த ஆர்டர் நாங்கள் செல்லாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இரு நீதிபதிகள் அமர்வுமே அதை ஏற்றிக்கலாம்னு சொல்லி 2வது நாள் இருக்கலாம். இந்த நீதிபதி ஆர்எஸ்எஸ் நீதிபதி, அந்த நீதிபதிகள் இந்து முன்னணி பிஜேபி நீதிபதி. இவங்க ஒரு நீதி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும்னு நீதிபதிகளும் அதை ஏற்றுக்க சொல்கிறாங்களே. அதைத்தான்ப்பா 3 நீதிபதியுமே அந்த வலதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்படிதான் அந்த இந்துங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இப்போ இதை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு கேரளாவில். என்னாச்சு? அதை அரசாங்கம் அமல்படுத்த முயற்சி செஞ்சாங்க, ஆனால் இந்த அமைப்புகள் உள்ள விட முடியாதுன்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு நீதி உனக்கு, இங்கே ஒரு நீதியா? இப்போ நீதிபதி வாக்கு இங்கே தேவ வாக்கு, அங்கே கேரளாவில் அமல்படுத்த முடியாதுன்னு. அப்போ அது என்ன வாக்கு? அது சாத்தான் வாக்கா? உன்னுடைய நீதிபதி உனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தா அது வேத வாக்கு. அந்த நீதிபதி பொதுமக்களுக்கு சார்பா, மனித நேயத்துக்கு சார்பா வாக்கு நீதி கொடுத்தாக்க அதை நீ அது ஒரு பாரம்பரியமா அங்க நாங்க பெண்களை விட்டுறதே இல்லை. அதுதான் அது மாதிரி ஒரு பாரம்பரியமா இந்த தூண்ல தான் விளக்கு ஏத்துறது.
இல்லையே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தூண்ல ஏத்தி இருக்காங்கன்னு ஒரு அதெல்லாம் data கிடையவே கொடுக்குறாங்க. கிடையாது. ஆ. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பொய் அவ்வளோ. ம். அதெல்லாம் பொய். பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது மெய்யாகி போகுங்கிறது இவங்களுடைய நோக்கம். அதெல்லாம் கிடையவே கிடையாது, பொய் அவ்வளோ, பொய். இன்னொன்னு இவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முருகன் வந்து எங்களுக்கான கடவுள், நாங்க பக்தர்கள் இந்துக்கள் எங்களுக்கான கடவுள், நீங்க எப்படி அவர் தமிழ் கடவுள்னு எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆவணம். இந்து கடவுள் முருகன்னு சொல்றதுக்கு ஒரு ஆவணம் இதை அவங்க என்ன காட்டு. கேக்குறாங்க, முருகனை எந்த இந்து ஏத்துக்கிட்டாங்க, சாரி எந்த தமிழர் ஏத்துக்கிட்டாங்க? இஸ்லாமிய தமிழர் ஏத்துக்கிட்டாங்களா, கிறிஸ்துவ தமிழர் ஏத்துக்கிட்டாங்களா? இந்து தமிழர் தானே ஏத்துருக்காங்க, அப்ப அவர் எங்களுக்கான கடவுள் தானேன்றாங்களே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ இதெல்லாம் வாக்குவாதத்துக்கு பேசலாம். இப்போ இஸ்லாமியன் ஏற்றுக்கணும், கிறிஸ்தவன் ஏற்றுக்கணும், இந்து ஏற்றுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் தமிழர்கள். நாங்கள் இந்துவும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. தமிழர்களுக்கு பேர் சைவர்கள். எங்களுடைய கடவுள் அவர். அதில் நீ தலையிட வேண்டிய வேலையே உனக்கு கிடையாது. இஸ்லாமியர்களும் தலையிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், கிறிஸ்தவர்களும் தலையிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீ இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீயும் தலையிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நீயா சுப்பிரமணியன்னு நீ பேரை மாற்றி வச்சுக்கிட்டுவ. எங்களுக்கு இறைவன் முருகன் தான். எங்களுடைய ஆவணங்கள்லாம் முருகன்கிற பேர் தான், முருகன் தான் அவர். எங்களுடைய நிலக்கடவுள், குறிஞ்சி நிலக்கடவுள். இந்து சாஸ்திரத்தில் குறிஞ்சி நிலம்னு எங்கே இருக்குது? அதில் எங்கே இருந்தால் அந்த முருகன்கிற பேர் வருது? நீ கும்பிட்ற அந்த சுப்பிரமணியனே வேற, அது எவனாவது ஒரு நீதிபதி பேராக இருக்கும் வச்சுக்கோ, புரியுதா? அது எங்கள் சாமி கிடையாது. சுப்பிரமணியங்கிறவன் எங்கள் சாமி கிடையாது. முருகன் அழகன், குமரன் அழகன், அவர் தான் எங்கள் சாமி. இப்போ அங்க இருக்கிறவரும் அவர் அப்படிதானே, அவரும் முருகன். நீ பேரை மாற்றி வச்ச, நீ எங்கே பார்த்தாலும் எங்கள் சாமிக்கு நீ பேரை மாற்றி வச்சுட்டு உங்கள் சாமின்னு நீ அதுவே திருட்டுத்தனம். சாமியை திருடுறவனா இருக்கிற நீ. எங்களுடைய சாமியை திருடுற, எங்களுடைய கலாச்சாரத்தை திருடுற, எங்களுடைய பண்பாட்டை திருடுற, எங்களுடைய உழைப்பை திருடுற, எங்களுடைய நிதிகளை எல்லாம் திருடிட்ட. நீ அந்த இந்து ஸ்தானத்தை உருவாக்குறதுக்கு முதல் ஆயுதமாக திருக்கோயில்களை கையில் எடுக்கிற. அதில் தமிழ்நாட்டில் இது ஒன்று முதல் ஆரம்பம். இது நடக்காது, வேண்டாம், விட்டுரு. அங்கேயே வச்சுக்கோ, ஊபியில் வச்சுக்கோ, மகாராஷ்டிராவில் வச்சுக்கோ. ஆனால் இது நீதிமன்றம் மூலமாக அவங்க ஆர்டர் வாங்கிட்டு வராங்களே. அதான்ப்பா, நீதிபதிகள்லாம் RSS நீதிபதிப்பா. அது என்ன வேணும், நீதிபதிக்கு நம்ம 1000 உள்ளக கற்பிக்கலாம். ஆனால் நீதிபதி கொடுத்த ஆர்டரை அது இம்ப்ளிமெண்ட் பண்ண தப்பா இருந்தால் வேண்டியது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அரசோட கடமை. கேரளாவில் ஏன் ஏற்றுக்கல? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீதிபதி தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அங்கே கேரளா கவர்மெண்ட் அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே தமிழக அரசு அதை முடியாதுன்னு தடுத்து நிறுத்தாங்க. ஆமாம், தமிழக அரசு மக்களுக்கான அரசு, அது அப்படி தான் நடவடிக்கை எடுக்கும். தமிழக அரசு மக்களுக்கான அரசு. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தலைன்னா சட்ட விளைவுகள், போராட்டங்கள் நிறைய. இப்போ கேரளாவில் என்ன பண்ண? அதுக்கப்புறம் ஸ்டே வாங்கிட்டாங்கல்ல அவங்க. அதுபோல் தான் நாங்களும் வாங்குவோம். இப்போ தமிழ்நாடு அரசு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்லேயும் எல்லாம் உத்தம புத்திரர்கள் கிடையாது, பார்க்கலாம். அதுக்கு மேலே என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தா நாங்கள் தனியாக போராடுவோம். தமிழர்கள் அரசாங்கமும் வேண்டாம் எங்களுக்கு, நீதிமன்றமும் வேண்டாம். நீதிமன்றத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு போயிடும். இது பாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா நீதித்துறையும் எங்களை கைவிட்டது. தேர்தல் ஆணையம் எப்படி மக்களை கைவிட்டதோ அதை போல நீதித்துறையும் கைவிட்டது. அப்புறம் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க மேல விளக்கேத்துவாங்கல்ல, அப்போ நம்ம இங்க போய் ஏத்த விட மாட்டோம், உயிரையே பணயம் வைப்போம், ஏத்த விட மாட்டோம், ரத்த கலரி ஆகும். அதைத்தானே நீ எதிர்பார்க்க. யார் வன்முறை தூண்டுறாங்கிறது இப்போ ஒரு கேள்வி. நாங்க தான் தூண்டுறோம்ப்பா, தமிழ் மக்கள் தூண்டுறோம். அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க மக்கள் தனிப்பட்ட முறையில் தலையெடுப்போம். என்ன நடத்துவியா நடத்து. மக்கள் புரட்சி இந்த தமிழ்நாட்டில் ஏற்படணும். அதாவது இந்தியாவில் மக்கள் புரட்சி ஏற்பட போகிறது திண்ணம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது முதல்ல தமிழ்நாட்டில் இந்த இந்துத்துவா எதிர்த்து ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு நீ தான் மூல காரணம். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆலயத்தை நிர்வகிக்கிற, ஆலயத்தை பராமரிக்கிற HRNCக்கு இந்த உடனடியாக அவங்க ஏன் அப்பீல் போகிறாங்க? அவங்க பக்தர்களுக்காக தான் இருக்கணும், கோயிலுக்காக தான் இருக்கணும். ஆனால் அவங்க இது விலக்கு ஏற்றக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இது என்ன இந்து சமயம்? இது பேர் இந்து சமய அறநிலைத்துறையா? அதாவது அந்த இந்து சமயங்கிறதே பேரை எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு நிதியில் நடக்கிற இந்த இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது இந்துங்கிற பேரை எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதை அரசோட எங்களுக்கு முரண்பாடு அதில், புரியுதா? தமிழ் மெய்ப்பாட்டியல் துறைன்னு வைக்கணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கான அரசு. நீ இந்து சமயம் நீ ஏன் வைக்கிற? அதுவே தப்பு. இது சுப்பராயன் காலத்தில் ஏற்பட்டது, தப்பு.
நீக்குன்னு நாங்க சொல்றோம். நீக்காம வச்சிருந்ததனுடைய விளைவை இப்ப அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். இவங்க கோயிலை விட்டு வெளியே போகணும் சாமி அறநிலையத்துறை. நீங்க இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை காரணம். அதெல்லாம் இல்லைன்னா நாங்க ஒரு பாட்டுக்கு அமைதியா ஒரு விளக்கேற்றிருப்போம். காலம் கோயிலை விட்டெல்லாம் வெளியேற முடியாது. இந்து அறநிலையத்துறையில இருந்து கோயிலை அபகரிக்கலாங்கிற கனவு வேண்டாம். இல்ல அவங்க என்னன்றாங்க, நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான நீ முக்கியமான காரியங்களை வர்றதுனாலதான் தடுக்கிறீங்க. சொல்லையே, நீ வர்றதுனாலதான், நீ இந்துன்னு நீ உள்ள வர்றதுனாலதான் எங்களுக்கு தொல்லை. அவங்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே. கடவுள் நம்பிக்கை, அதை நீ ராமரை நம்பிக்கைப்பா. எங்க முருகன் கிட்ட வராத போ. உனக்கான கடவுள் நாயனார் சொல்றாரு, ராமராட்சி வரும். ஏன் இங்க முருகன் ஆட்சி இருக்கையில ராமராட்சி கேக்குறேன். தமிழ்நாடுங்கிறது முருகனுடைய நாடு, தென்னாடுடைய சிவன். எங்க அப்பா சிவன் இருக்கிறான், எங்க அண்ணன் முருகன் இருக்கிறான். ராமன் எதுக்கு இங்க? நீ வச்சுக்கோ. என்ன நீ இங்க நான் தமிழ்நாட்டையே காட்டி கொடுக்குற? கெட்ட வார்த்தையா சொல்ல வேண்டிய ஒரு அர்த்தத்தில் நீ பேசுறிய. நீ ஒரு தமிழனா? நீ எல்லாம் தமிழன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. எதுக்கு இங்கே ராமன் வந்து ஆட்சி பண்றான்? முருகன் இருக்கும்போது இங்கே என்ன? முருகனை வணங்கினவன் ராமன் ஆட்சி இங்கே எதுக்கு? முருகனை வணங்கினவன் ராமன், சிவனை வணங்கினவன் ராமன். அவனுடைய வீடு இது, முருகனுடைய வீடு, சிவனுடைய வீடு. அப்போ முருகனும் சிவனும் என்ன பாக்கு அடிச்சுட்டு குந்திருப்பானா ராமனுக்கு? உனக்கு வேற கதி இல்லை, அங்கே வச்சு கும்பிட்டுக்கோ, இங்கே வராத. ஒரு தமிழன்னு சொல்லப்பட்ட நயனார் இதெல்லாம் சொல்லலாமா? வெக்கம், மானம், ஈனம் ஏதாவது இருக்குதா அவனுக்கு? இல்ல இப்ப நீங்க சொல்ற ராம ரவிக்குமார், நயனா நாகேந்திரன், பிஜேபியினர் எல்லாருமே வந்து தமிழர்கள் தான். அவங்க ஒரு கோயில்ல விளக்கேற்ற அவர்களெல்லாம் தமிழர்கள்னு சொல்லாதப்பா, சொல்லி என்கிட்ட கேட்காதப்பா. அவங்கெல்லாம் தமிழர்கள் கிடையாதுப்பா. ஆன்டி இந்தியன் இல்லையா? அது போலதான் அவங்க தமிழர்கள் இல்ல. இன்னும் ரொம்ப அவங்க பேசிக்கா என்ன கேக்குறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த விழா நடக்குது, ஒரு முறை ஏத்த போறோம், நாங்க கீழே வந்துட போறோம், மசூதி பாட்டுக்கு அது வேலையை வேண்டவே வேண்டாம். நீ இங்க ஆரம்பிச்சு அடுத்து வேற எங்க கை வைக்கிறதுக்கு இந்த பிளான்? இல்ல அதெல்லாம் ஒரு யூகோன்றாங்க, நீங்க அப்படியே போறீங்க. அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய திட்டங்கள்ப்பா, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் தெரியும், இந்து முன்னணியுடைய திட்டங்கள் தெரியும், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய திட்டங்கள் தெரியும், பிஜேபியினுடைய திட்டங்கள் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீ அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியும். உன்னுடைய நோக்கம், அதாவது மெச்ராஜா சொல்கிறான், இதை இன்னொரு அயோத்தியா ஆக்குறேன்னு. அப்போ என்ன? அது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் அனுமதிங்க, விளக்க மட்டும் ஏத்திட்டு வரும். வேண்டவே வேண்டாம். அந்த அதெல்லாம் அந்த பேச்சே வச்சு ஏறவே கூடாதுன்றீங்களா? நீங்க மலைக்கே போகாதீங்க, பக்கமே நீ போக கூடாது. இது முஸ்லிம் இந்து பிரச்சனை கிடையாது. தமிழனுக்கும் அராஜகத்துக்கும் உரிய பிரச்சனை, புரியுதா? தமிழனை வந்து அடிமைப்படுத்துகின்ற ஒரு பிரச்சனை, தமிழனுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கின்ற ஒரு பிரச்சனை. அனுமதிக்கவே கூடாது. கோர்ட்டை அனுமதிச்சாலும் தமிழர்கள் அனுமதிக்க கூடாது. தமிழன் என்பவன் ஒரு தகப்பனுக்கு பிறந்த எந்த தமிழனும் அனுமதிக்க மாட்டான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், இறுதி வார்த்தை. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்துல 2 முறை நீதிமன்ற உத்தரவு போட்டும் உள்ள அனுமதிக்கவே இல்லை. அவர் மதுரையில பேசும்போது கூட நாங்க இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுங்கிறத அவர் உறுதிப்படுத்துறாரு. அரசுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த பிரச்சனையை மு.க. ஸ்டாலின் விட்டுட்டாலும், சேகர்பாபு விட்டுட்டாலும், தமிழர்களாகிய நாங்கள் விடமாட்டோம். இதுல மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தை எல்லாம் கொண்டு வராதிங்க. இது எங்களுடைய இனமான பிரச்சனை, அவ்வளவுதான். இல்ல அரசு உங்க கூட நிக்குதுன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப அதுக்கு தானப்பா சொன்னேன், ஸ்டாலின் விட்டுட்டாலோன்னு சொன்னேனப்பா முதல் வார்த்தைய. ஸ்டாலின் எல்லாம் நாங்க நம்பி இல்லப்பா, அவர் அரசியல்வாதிப்பா, அவர் தேர்தலுக்காக கூட எதனா செய்வாருப்பா. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, அதில் நம்பிக்கையும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட தன்மான உணர்வு அது. நாங்கள் இந்துக்களை இல்லைங்கிறோம், நாட்டை விட்டு கூட எங்களை வெளியேற்று. அங்கெல்லாம் வடநாட்டில் அப்படி தான் சொல்லிட்டு கிடக்கிறான், எம்பியெல்லாம் சொல்கிறான், இந்து இல்லைன்னா அவனை நாட்டை விட்டு இவன் யார் நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு? என் நாட்டையே எனக்கு கொடுங்கிறேன். இவன் யார் என்னை நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு? என் நாட்டை எனக்கு கொடு, என்னுடைய தமிழ்நாட்டை எனக்கு கொடு, நீ வராத உள்ள. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம், அங்க மேல அந்த மசூதி எதுக்குன்னு ஒரு ஆண்டுக்கு முன்னாடில இருந்தே இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுத்து அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. இடத்துலதான் முதல்ல குமரன் உட்கார்ந்தது. அப்புறமா இந்த இஸ்லாமியர் போய் அங்க உட்கார்ந்து
அவரே முருக பக்தராக மாறி அவரே கடந்திருக்காரு அங்கே. அதை தான் கிருபானந்த வாரியார் சொன்னார். இவர் கந்தர், அவர் சிக்கந்தர், இது என்ன நமக்கு வேற்றுமைன்னாரு. அதுதான்ப்பா உண்மையான பக்தி, அதுதான் அன்பே சிவம்ங்கிறது. இவன் இந்த அட்டூழியம் பண்ணுறானே, இந்த அட்டகாசம் பண்ணுறான், இந்த அராஜகம் பண்ணுறானே, கிருபானந்த வாரியாரை விட இவன் பக்தனா கேட்குறேன்? கிருபானந்த வாரியாரை விட இவன்லாம் பக்தனா? பார்த்தா தெரியல முகர கட்டைய, பக்தி முகரைய, கொலை வெறி தாண்டவம் மாடுது மூஞ்சில. அங்க 144 தடை உத்தரவு போட்டதெல்லாம் சரிதான் நினைக்கிறீங்களா? அங்க கோயில் வேற மேல என்ன பண்ண விடாம முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? செல்போனை வச்சுக்கிட்டு நீ இந்து வெறியெல்லாம் வா வா வான்னு கூப்பிட்டு இந்து வெறியெல்லாம் வந்து அப்படியே கவிழும் போது என்ன பண்ணுவான்? கிரிவலம் சுத்தி வராம பேரிகேடு போட்டீங்கன்னா அப்புறம் தடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஏன்னா பக்தர்கள் கிரிவலம் வர்றியா என்ன வர்றியான்னு தெரியாதா? கிரிவலம் எங்க இருக்குது? அங்க உடைச்சுக்கிட்டு கோயில் உள்ள போற நீ செயல்பாடெல்லாம் ஒண்ணும் தெரியாம. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கோயிலுக்குள்ள போறது கூட எங்களுக்கு அனுமதி இல்லையா? நாங்களும் பக்தர்கள் தானே, கோயிலுக்குள்ள எப்படி உன்னுடைய ஆவேசம் என்ன? கோயிலையே அடிச்சு உடைச்சிருப்ப, உன்னுடைய வெறித்தனம் தெரியுத. நல்ல காலம் ஒரு கேமரான்னு ஒண்ணு இருக்குது உன் பௌஷையெல்லாம் காட்டுறதுக்கு. வெறி பிடிச்சு போய் சாமி கும்பிட வந்தவனாப்பா அப்படியே போய் இறைவா அப்படி நிக்கிறானா? அப்படியே ஆவேசம் கொண்டு அப்படியே பேரிகேடெல்லாம் கண்ணுல அப்படியே வெறி கூத்தாடுது. இதான் பக்தியா? இதுக்கு பேரு அப்படியே நிக்கிறானா? இறைவான் நிக்கிறானா? என்னப்பா இது? யாரை ஏமாத்துறான்? யாருக்கிட்ட அவன் கதையெல்லாம் விடுறது? இல்ல காவல்துறையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் அதை தடுத்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் அது மட்டும் காவல்துறை வந்து உயிரையே விடுறான், உயிரை பணையம் வச்சு உனக்கு கூட போராடிட்டு இருக்கான். என்ன பண்ணுவான் காவல்துறை? பின்ன என்ன தடுக்காம இப்படி வரல வாயில வச்சுட்டு குந்திருப்பானா? என்ன பண்ணுவான் காவல்துறை? அவனுடைய வேலை அவன் செய்தானே ஆகணும். அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன எதிர்பார்த்த? காவல்துறை அடிதடி நடத்தணும், 2 பேரும் மண்டை உடையணும், ரத்தம் கொட்டணும், அப்புறம் கலெக்டர் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் பக்தர்களை சுட்டு கொண்டுட்டான். எது கலவரம்? அதாவது பக்திக்கு இந்த அரசு வந்து பக்திக்கு உரிய அரசே இல்லை. இந்த அரசு சொல்றாங்க நாத்திக அரசு, இந்துக்களுக்கு எதிரான அரசு. இந்துக்களுக்கு எதிரான அரசு. அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு இல்ல, தமிழர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். என்ன பண்ணுவியோ பண்ணு, அதுதான் நிறைவு பார்வை. அவ்வளவுதான். நன்றி அம்மா, இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி அம்மா. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ்.